ஸோ எல்லாருமே வந்துட்டு இப்ப தனித்து போட்டி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கவங்க வேலைய பார்க்க போயிருவாங்க. இபிஎஸ் ஐயா அவர் வேலைய பார்க்க போயிருவாரு. டிஎம்கே அவங்க வேலைய பார்க்க போயிருவாங்க. இப்ப தாவேகா வந்துட்டு இதுக்கப்புறம் இப்ப வந்து நிர்வாகி குழு புதுசா இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நெறைய விஷயத்துல அவங்க கவனம் செலுத்தணும். நெறைய விஷயங்கள் அவங்க ஸ்ட்ராங்கா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 2026 ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது தெரியும். அது ஒரு ஆ, பக்கம் அது அந்த வேலை அவ்வளோதான். நடந்துட்டு இருக்கு. அது இல்ல தெரியும். இப்ப ஒரு முதலமைச்சர், ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத ஒரு கட்சிய பார்த்து, நேற்றைக்கு ஆரம்பிச்ச கட்சிலாம் நாளைக்கு வந்து ஆட்சிய பிடிக்கும்னு நினைக்கிறான். திமுகவ ஒரு கொம்பனாலையும் தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப என்ன காட்டுது? எந்த அளவுக்கு தாவேகா ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு பயத்த உண்டு பண்ணியிருக்கு இவங்க எல்லாருக்கும்னு காட்டுது. இதுவரைக்கும் இத்தனை அரசியல் வரலாற்றிலேயே, அவங்களோட 55 வருஷ அரசியல் வரலாற்றிலேயே அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கு. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு குடுக்கல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? பவன் கல்யாண் ஃபார்முலாவ விஜய் கடைப்பிடிச்சாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாங்க. ஸோ இவங்க இன்னும் கூட்டணிக்கே வரல. எத பத்தியும் பேசல. ஆனா பாஜகன்ற ஒரு கட்சி 3 கேபினெட் ரேங்க் வரைக்கும் குடுக்க ரெடியா இருக்காங்க. கேள்விப்பட்டேன். நமக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் குடுக்க கூட ரெடி அவர் வந்தாருன்னான்றம்போது. அப்போ நேற்று வரை திமுக தான் என் எதிரி. இந்த 2 திராவிட அரசியலை ஒழிகிட்டு என்னோட தமிழ் சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய, உலகமே வியந்து பாராட்டக்கூடிய முன்னோடியான என் தமிழ் சமுதாயத்தை தூக்கி நிறுத்த நான் வந்திருக்கேன்னு சொன்ன ஒருத்தரு, இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டார் அந்த அரசியல் கட்சி தலைவர். தினம் விஜய் நான் வந்து ரெட் கலர் சொக்கா போட்டானா ஒரு கத்துறது, பிளாக் கலர் பேண்ட் போட்டா ஒரு திட்டுறது, என்ன அவர் போட்டிருக்கிற என்ன பத்தியா முடி பாரு இப்படி நிக்குது பாரு, வலது கை ஏன் இப்படி தூக்குனாரு, இடது விரலை ஏன் இப்படி தூக்குனாரு ஏன் அப்படின்னு அவ்வளவு விமர்சனம். தூரத்துக்கு நோட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? பயம். வேற என்ன சொல்ல முடியும்? எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம். என்னடா வந்து அசால்ட்டா அடிச்சுட்டு போயிடுவான் போல இருக்கே. இப்ப யாராவது தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. ஆமா. அந்த கட்சியில இருக்கிறான். இப்ப யாராவது இத பத்தி பேசுறாங்களா? இல்ல பேசல. ஏன் பேசல? இதெல்லாம் தேவையில்ல. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலையோ, எந்த பயத்தையோ குடுக்கல. அது 10 வருஷம் கழிச்சு இருக்கும். இன்னைக்கு எப்படி தாவேக்கா இருக்கோ, 10 வருஷம் கழிச்சு தாயிக்காவும் இருக்கும். அந்த பவருக்கு நாங்க வரும்போது, இளைஞர்கள் அன்னைக்கு ஒரு பெரிய படையாக நிக்கும்போது, அது வேற மாரி இருக்கும். அத விட்டுருவோம். பாயிண்ட்டுக்குள்ள வரேன். ஏன் ஏன்னா மத்த எந்த கட்சியும் நம்ம சொல்லக்கூடாதுனாலும் எங்க கட்சியை நான் கண்டிப்பா, சொல்லிக்கிறேன். கண்டிப்பா. வேற ஒரு கட்சி அது வேற ஒரு கட்சி இந்த கட்சியை பத்தி பேசுறாங்களா, அவங்கள சிறுமப்படுத்துற இதுதான். என் கட்சியை நான் பண்ணிக்கலாம். எனக்கு யாரும் எந்த தடங்களும் செய்ய முடியாது. அது என்னோட கட்சி, நாங்களுக்கு ஆரம்பிச்சது, நான் பேசிக்கலாம். என்ன அது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்ல வரேன். நான் சிறுமப்படுத்துறதுக்குள்ள உதாரணத்துக்கு சொல்ல வரேன். பேசுறாங்களா பேசல. ஆனா தாவேகா பத்தி எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா, அதுதான் த பவர் ஆஃப் விஜய்ன்னு தான் நான் சொல்ல வரேன். அப்போ அவரு இவங்க எல்லாரையும், அது 75 வருஷ கட்சியா இருக்கட்டும், 75 மாத கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும், எல்லா கட்சிக்கும் ஒரு சும்மா சொப்பனமா நிக்கிறாருன்றது மட்டும் தெளிவா தெரியுது.